இப்போ சில நேரத்தில் கத்தருக்கு பயப்படு, கத்தருக்கு பயப்படு, ஏசப்பாக்கு பயப்படு, ஏசப்பாக்கு பயப்படு. ஆனால் யோசேப்புக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருந்துச்சு. அவர் விட்டு விலகினாரு, விட்டு ஓடினாருன்னு மாரி தான் சொல்லுவாங்க. அதேமாரி பயப்படணும் தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர் விட்டு ஓடின ஒரு பலன் இருக்கும். புரியுதுங்களா? இன்னொன்று, அவர் பயப்படுகிற மாதிரி ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பலன் இருக்கும். ஏசப்பாக்கு பயப்படுகிற மாதிரி ஒரு பலன். ஆமாம், நிதானமாய் நடந்தாலும் அவருக்கு பயப்படுகிறன்னு அர்த்தம். ஆமாம், இன்னொன்று, அன்பு கூர்ந்து கொண்டே இருந்தாலே அவருக்கு பயப்படுகிறன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதனால தெளிவாக அவருடைய அன்புலையும் அவருடைய வார்த்தையில நீங்கள் நின்னீங்கன்னா உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நீதிமொழிகள் 14:2 கூட பாருங்க, நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். ஆமென்.